எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐசிடி லேர்னத்தான்ல மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய லேர்ன் ஏஐ அண்ட் ஜென் ஏஐ பேசிக்ஸ் அப்படிங்கிற அந்த கோர்ஸை எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் கைட் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல எல்லாம் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து எடுத்துக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சோ இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க என்ன ஸ்டெப்ஸ் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, நம்ம மைக்ரோசாஃப்ட்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அவங்களே ஒரு லிங்க் கொடுத்திருப்பாங்க. அந்த லிங்கை வந்து நீங்க நியூ டேப்ல ஓபன் பண்ணிக்கோங்க. சோ இது எல்லாத்துக்குமே நெட்வொர்க் பிளக்சுவேஷன்ஸ் வந்து நல்லா கிளியர் கட்டா இருக்கணும். சோ இதுல நீங்க சைன்இன் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த சைன்இன் வந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அதுல கிரியேட் ஒன் இது எல்லாமே அவங்க இங்க கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு இந்த கைட்ல வந்து ஒவ்வொன்றுமே ஸ்கிரீன்ஷாட்டோடவே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து கிரியேட் ஒன் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இந்த கிரியேட் ஒன்னை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்றது. ஆர்எல்ஸ் நீங்க மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ஆல்ரெடி நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணலாம். பட் இதுல யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடி வந்து ரொம்ப தெளிவா நீங்க ஐசிடி அகாடமிக்கு ஐசிடி லேர்னத்தானுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ப நீங்க என்ன யூஸ் பண்ணியிருந்தீங்களோ அதை வந்து நீங்க இங்க மென்ஷன் பண்ண வேண்டி இருக்கும். சோ அதனால ஐசிடி அகாடமி லேர்னத்தானப்ப என்ன மெயில் ஐடி வச்சு ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அதே மெயில் ஐடியை எல்லா கோர்ஸோட ரிஜிஸ்ட்ரேஷன்ல யூஸ் பண்ணுங்க. அப்பனாதான் சர்டிபிகேட் வந்து வேலிட் ஆகும். சோ இதுல உங்களுடைய மெயில் நீங்க மென்ஷன் பண்ணிட்டு just a minute. நீங்க உங்க மெயில் ஐடியை மென்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் லோட்ஸ். சோ இப்ப இதுல வந்து ஆல்ரெடி எனக்கு அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லி வந்துருச்சு. பிகாஸ் நான் ஆல்ரெடி இந்த மெயில் ஐடியில ஒரு அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்கு. அதனால நான் அதவே யூஸ் பண்ணிக்க போறேன். சப்போஸ் இஃப் தேர் இஸ் நாட் அன் அக்கௌண்ட், அதாவது ஒரு புது அக்கௌண்ட் இப்பதான் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதற்கான டீடைல்ஸ் எல்லாம் என்ன கொடுக்கணுங்கிறதையுமே தெளிவா இந்த ஸ்டூடெண்ட் கைட்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுபடி நீங்க மென்ஷன் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் அதை சைன்இன் பண்ணிக்க போறேன். சோ இதுதான் வந்து நம்ம அக்கௌண்ட்டை சைன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு கிரியேட் ஆனோடனே மைக்ரோசாஃப்ட்ல நீங்க ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணோடனே இதுதான் உங்களுக்கு வந்து இருக்கும். சோ இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம லேர்ன் ஏஐ அண்ட் ஜென் ஏஐ பேசிக்ஸ் அப்படிங்கிற இந்த கோர்ஸை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்றோம்னு சொல்லியிருந்தோம். சோ இதுல அந்த யூஆர்எல் கிளிக் பண்ணி இன்னொரு டேப்ல ஓபன் பண்ணிக்கோங்க. சோ அது உங்களுக்கு அந்த கொடுத்துருக்கிற ஸ்கிரீன்ஷாட் மாதிரியே இங்க உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த சேலஞ்சுக்கு உங்களுக்கு உள்ள போகும். இந்த சேலஞ்சில் அடுத்து நம்ம என்ன கிளிக் பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாங்க. சோ அப்ப யூ வில் ரீடைரக்ட் டு தட் பேஜ் அண்ட் கிளிக் த ரிஜிஸ்டர் நவ் பட்டன் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ இதுல ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து அது ஸ்டெப் 2க்கு நமக்கு சோ இதை லாகின் பண்ண சொல்லும். சோ இப்ப ஆல்ரெடி நான் வந்து லாகின் பண்ணிருக்கேன். ஓகே, சோ அகைன் ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. சாரி ரெஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ண வேண்டாம். கீழே சேலஞ்ச் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா சேலஞ்ச் ஜாயின் த சேலஞ்ச் இருக்கும். ஸோ அந்த ஜாயின் த சேலஞ்ச் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன்இன் கேட்கும். ஸோ நான் இங்கே ஆல்ரெடி ஒரு யூஸ்ல இருக்கு அந்த அக்கௌண்ட்டை. ஸோ அந்த அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த அக்கௌண்ட் ஸோ நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆனோடனே சைன்இன் பண்ணிடுவீங்க. ஸோ ஆஃப்டர் த சைன்இன் இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி கேட்டுச்சு. ஸோ நம்ம சைன்இன் கொடுத்ததுக்கு அப்புறமா இதுல வந்து இதே மாதிரி இந்த பிரசன்டேஷன்ல இருக்க மாதிரியே வந்திருக்கா. லேர்னத்தான் 2023 மைக்ரோசாஃப்ட் மிஷின் லேர்னிங் சேலஞ்ச் லேர்னத்தான் 2025 வந்திருக்கா. ஸோ அப்ப இதுல அடுத்து என்ன கொடுக்கணும் அப்படிங்கறதையும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுல நம்ம அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய டிஸ்பிளே நேம் கேட்கும். ஸோ இது எல்லாமே டிஸ்பிளே நேம் இங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் சர்டிபிகேட்ல வரும். ஸோ அதனால இங்க நான் கரெக்டா உங்க நேமை கரெக்டா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. உங்களுடைய டீடைல்ஸ் கேட்டிருக்கும். அடுத்த டீடைல்ஸ் ஃபில் பண்ண சொல்லும். ஸோ அதுல உங்களுடைய மெயில் ஐடி ஆல்ரெடி ரிஜிஸ்டர் மெயில் ஐடி இருக்கும். இதுல உங்களுடைய கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்தியா அப்படிங்கிற கண்ட்ரியை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா யூ ஆர் ஆல் செட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகே, So first time நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில டீடைல்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுங்கிறதுனால இதெல்லாம் இல்ல.
ஸோ இதுல நீங்க உங்களுக்கு ரோல்ஸ் என்னெல்லாம் கொடுத்துக்கணுமோ அந்த ரோல்ஸை நீங்க மென்ஷன் பண்ணிக்கணும். ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு we are all setன்னு வரும், ஓகேன்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபார் மீ இங்க வந்து பேக் டு லேர்ன். ஓகே, ஜஸ்ட் a minute. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் லேர்னிங் அப்படிங்கிறது கேட்டிருக்கும். இந்த ஸ்டார்ட் லேர்னிங்கை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் லேர்னிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது அடுத்த ப்ராசஸ்க்குள்ள போகும். ஓகே ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதுல 2 மாடியூல்ஸ் இருக்கு. ஸோ இதுல ஒவ்வொரு மாடியூலோட டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்ப்ளோர் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிற மாடலை நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இதுல கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெளிவா நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. லேர்னிங் அப்ஜெக்டிவ் என்ன, ஸோ அது எல்லாமே இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல அவங்க என்ன லேர்னிங் அப்ஜெக்டிவ்லாம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. கொடுத்துட்டு இதை ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்க. இந்த ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாடியூல் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன்ஸை ரீட் பண்ணி ப்ராப்பரா இது பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒவ்வொன்றும் ஒரு முடிய லாஸ்டா ஒரு அசஸ்மெண்ட் நடத்துவாங்க. ஸோ அது அந்த அசஸ்மெண்ட்டை கிளியர் பண்ணாதான் நம்ம மாடியூல் கிளியர் பண்ணதா அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த மாடியூல்ஸ் வந்துச்சு. இந்த மாடியூல்ல வீடியோஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோல நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த வீடியோ வியூ பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு யூனிட் 9 யூனிட்ஸ் இருக்கு. அந்த 9 யூனிட்ஸ்ல ஒவ்வொன்றா நீங்க கம்ப்ளீட் பண்ண நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த யூனிட் வரும். ஸோ அந்த ஒவ்வொரு யூனிட்டையுமே நீங்க கிளியர் கட்டா அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம வாட்ச் பண்ணணும். So, இதுல பாத்தீங்கன்னா 7th யூனிட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா create or how it can suggest words while you're typing a message அப்படிங்கற எக்சர்சைஸ் கொடுத்திருக்காங்க. 3 சினாரியோஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து பிளானிங் a ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ஜெனரேட்டிவ் AI வந்து ட்ரெயின் பண்ணனும். And also we want to create a generative AI for our career development guidance as well as use generative AI for generating images. So இந்த சினாரியோஸ் எல்லாத்தையுமே நீட் கிளியர் கட்டா ரீட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அடுத்த மாடல் அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட்ல பேஸ்ட் அப்பான் திஸ் வந்து क्वेश्चंस இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை கரெக்டா ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ சப்மிட் ஆன்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு எவாலுவேட் பண்ணியும் உங்களுக்கு சொல்லும். ஸோ இதுக்கப்புறம் அதை நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மாடியூலோட சம்மரி, அந்த மொத்த எல்லா யூனிட்ஸுக்கான சம்மரி சார். ஸோ கம்ப்ளீட் மாடியூல் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸ்ப்ளோர் ஜெனரேட்டிவ் யூ ஹேவ் earned an achievement அப்படின்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மாடியூல் விச் மீன்ஸ் எக்ஸ்ப்ளோர் ஏஐ பேசிக்ஸ் அப்படிங்கிறத முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய அந்த ஒவ்வொருத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் அடுத்த மாடியூல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். டிசைன் அ ட்ரீம் டெஸ்டினேஷன் யூசிங் மைக்ரோசாஃப்ட் கோபைலட் மாடியூலை கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து அதே மாதிரி இந்த 2வது மாடியூல்ல இந்த கலெக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய செகண்ட் மாடியூல் இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு இதுக்குள்ள கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இதையும் நீங்க ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்ஸ், இதுல ஒரு 10 யூனிட்ஸ் இருக்கு. இந்த 10 யூனிட்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். போன அந்த மாடியூலை கம்ப்ளீட் பண்ண மாதிரியே தான் இதுலயும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஃபைனல் அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு சப்மிட் ஆன்சர்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அதோட சம்மரிஸ் கொடுத்துருப்பாங்க. கம்ப்ளீட் த மாடியூல். ஸோ இதில் வந்து யூ ஹவ் earned 2 achievements. ஸோ இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது. ஸோ இது அடிஷ்னல் ட்ரைனிங் ரிசோர்ஸஸ் தான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இப்போ இந்த நம்மளோட பேஜில் ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இது நான் இன்னொரு டேப்ல முன்னாடி வச்சுருந்துருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட ஹோம் பேஜ். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 100% கம்ப்ளீட்டட்னு காமிச்சிருக்கும். ஓகே 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 இப்போ இதில் இந்த 100% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இங்கே எனக்குள்ள லீடர் போர்டு
அதெல்லாம் இருக்கும். இதுல இந்த சேலஞ்சஸ் கிளிக் பண்ணுங்க. ஸோ அகைன் நம்மளோட அந்த சேலஞ்ச் பேஜுக்கு போயிடும். ஸோ இந்த சேலஞ்ச் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்டிவாக இருக்கக்கூடிய சேலஞ்ச் வந்து இதை வியூ பண்ணி பாருங்க. ஸோ இதை வியூ பண்ணோம் அப்படின்னா ஓகே, see your completed collection அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதில் கம்ப்ளீட்டட் கலெக்ஷன் வந்துருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்க. அந்த ப்ரொஃபைலுக்குள்ள இங்கே பார்த்தீங்கன்னா மேலே எங்களுக்கு காமிக்கும் 3 batches 1 trophy அப்படின்னு காமிக்கும். ஸோ இதில் இந்த 1 trophy கூட கிளிக் பண்ணுங்க. இந்த 1 trophy கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஓகே, ஸோ இங்கே நம்ம இந்த 2 மாடல் தான் முடிச்சிருக்கோம். இந்த பேட்ச் வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் ஜென்ரேட்டிவ் ஏ அப்படிங்கிறதுல இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த பிரிண்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் ஜென்ரேட்டிவ் ஏ அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வரும். இதை நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து சேவ் as PDF கொடுத்து நீங்கள் சேவ் கொடுத்து உங்கள் இதில் சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய அந்த இன்னொரு பேட்சையும் நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓகே, இந்த மாதிரி நம்மளால வந்து நம்மளோட சர்டிஃபிகேட்ஸை நம்மளால எடுத்துக்க முடியும். இதுல எடுக்கிறது வந்து மாடியூல்ஸ் வைஸ் சர்டிஃபிகேட் இருக்கும். லேர்னிங் பாத்துல போனீங்கன்னா இதோட இது மட்டும் இருக்கும். இதுல இந்த சேலஞ்சஸ் இருக்கு பாருங்க, ஆக்சுவலா அந்த சர்டிஃபிகேட் தான் நமக்கு மெயின். ஸோ அந்த சேலஞ்சஸ்ல போனீங்க அப்படின்னா அதை பிரிண்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் ஆக்சுவலா அந்த லேர்ன் 2025 லேர்ன் ஏ அண்ட் ஜென் ஏ இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணி இதை அப்லோட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த இதுல காமிச்சிருக்கு இந்த லேர்ன் ஏ அண்ட் ஜென் ஏ பேசிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுல எப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? ஸோ அப்போ இந்த வீடியோல நம்ம எப்படி இந்த லேர்ன் ஏ அண்ட் ஜென் ஏ பேசிக்ஸை எப்படி லேர்ன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ரொம்ப ஈஸி, சிம்பிளா முடிஞ்சிடும். ஸோ இதை வந்து நீங்க பண்ணிட்டு இதை எப்படி டவுன்லோட் பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருக்கேன். சர்டிஃபிகேட்டை இந்த சர்டிஃபிகேட் தான் டவுன்லோட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இதுல நமக்கு இந்த சேலஞ்சஸ்ங்கிற மெனுக்குள்ள வரக்கூடிய இந்த பேட்சை தான் நீங்க டவுன்லோட் பண்ணணும். இதை தான் நீங்க அப்லோட் பண்ணணும் டவுன்லோட் பண்ணி. ஸோ இதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். தேங்க்யூ.